Hi friends, welcome to Deepa's tea time. இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால பால் ஐஸ் செய்திருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பால் ஐஸ் இது. நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் ஐஸ் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்ல கட்டியான பால் தான் இது. சீனி 100 கிராம், கார்ன்ஃப்ளோர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பால் சேர்த்து கலக்கி நம்ம இடையில சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம பாலை சேர்த்துடலாம். நல்ல பெரிய பாத்திரமாக இருக்கணும், அப்போ தான் வசதியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. இந்த பால் நல்லா பொங்கட்டும், நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா வற்றணும். பால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சுற்றிலும் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின பாலுக்கு ஒரு 1/2 ஸ்டேஜ் வர்றது வரைக்குமே நல்லா கிண்டணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துடலாம். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா கரையட்டும். பாலும் நல்லா வத்திடுச்சு. நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றணும், இப்போ 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோடனே கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டுடலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 10 to 12 hours ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்ல கெட்டியாக வரும். இது நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்ல கெட்டியாக இருக்குது. இதை இப்படியே எடுத்தோன்னா வராது, அதனால லேசாக தண்ணியில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்க, ரொம்ப ஈஸியாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.